அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வெற்றி டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். அது என்ன முக்கியமான சப்ஜெக்ட்னா கான்ஸ்டியூஷன் தாங்க பார்க்க போகிறோம். ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்க்கு அடுத்தது அதிகப்படியான கொஷின் கேட்குற ஏரியா எதுன்னா கான்ஸ்டியூஷன் தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 கொஷின் கேட்பாங்க. ஸோ அதனால் அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத நீங்களே டிசைட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 5 பிடிஎஃப் ஃபைல் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வேணுங்கிற யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க லெசன் பார்க்கலாங்க. ஒன்றியமும் அதன் ஆட்சி பகுதிகளும். கான்ஸ்டியூஷனில் பார்த்திங்கன்னா மொத்தம் 22 பார்ட்ஸ் இருக்குது. அதில் பார்ட்டு தான் வந்து ஒன்றியமும் அதன் ஆட்சி பகுதிகளும். இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 ஆர்டிக்கல் இருக்குது. அந்த 4 ஆர்டிக்கல் என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முகவரி இருக்குது, ப்ளஸ் வந்து கான்ஸ்டியூஷன் வந்து எப்படி உருவாக்கணுங்கிற டீட்டெயில்ஸை வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஃபஸ்ட் ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா, இந்திய அரசியல் சாசனத்தின் முதல் விதி வந்து இந்தியாவை வந்து மாநிலங்களின் ஒன்றியம், அதாவது யூனியன் ஆஃப் ஸ்டேட்டுன்னு சொல்லுது. அதாவது பல மாநிலங்கள் இணைந்து உருவானது தான் வந்து மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு சொல்லுது. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்திய ஒன்றியத்தின் பெயர் மற்றும் அதன் ஆட்சி அதிகார எல்லை ஆகியவற்றை பற்றி எதில் சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்டிகல் 1 தான் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்திய ஒன்றியத்தில் இணைந்திருக்கும் மாநிலங்கள் இந்த கூட்டமைப்பிலிருந்து விலகிட எந்த உரிமையும் இல்லை. அதாவது ஒரு மாநிலம் வந்து இந்தியாவிலிருந்து பிரிஞ்சு போகிறேன் அப்படின்னு எதுவும் சொல்ல முடியாது. அதைத்தான் வந்து ஆர்டிகல் 1 சொல்லுது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா, அரசியலமைப்பில் இந்தியாவோட பேர் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா பாரத். கான்ஸ்டியூஷனில் வந்து இந்தியாவோட பேர் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா பாரத்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆர்டிகல் 1 தான் சொல்கிறாங்க. இந்தியாவை வந்து மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா புதிதாக சேர்க்கப்படும் பகுதிகள். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதாவது மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா, அம்பேத்கர் ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்காரு, அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது மாநிலங்களின் ஒன்றியம் என்னும் வார்த்தை மாநிலங்கள் இணைந்த கூட்டமைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக டாக்டர் அம்பேத்கர் கூறுகிறார். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, அரசியலமைப்பில் ஃபெடரேஷன், அதாவது கூட்டாட்சி என்ற சொல்லுக்கு பதிலாக ஒன்றியம் என்னும் சொல்லை பயன்படுத்தியவர் யாருன்னா அம்பேத்கர். இதை நல்லா பார்த்துக்கோங்க. இது நிறைய டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, அமெரிக்க கூட்டமைப்பில் மாகாணங்கள் பிரிந்து செல்வதைப் போல் இந்திய கூட்டமைப்பில் விலகிட முடியாது. அதாவது அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா மாநிலங்கள்லாம் வந்து அக்ரிமெண்ட் பேஸ்டில் தான் வந்து இணைஞ்சிருக்கும். வேணால் இருந்துக்குவாங்க, இல்லைன்னா பிரிஞ்சு போயிடுவாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம நாட்டில் கிடையாது. ஏன்னா எல்லாமே இயற்கையாகவே உருவானது. 2024 டிசம்பர் மாத நிலவரப்படி இந்தியாவில் வந்து எத்தனை மாநிலங்கள் இருக்குது அப்படின்னா 28 மாநிலங்கள் இருக்குது. எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இருக்குன்னா 8 யூனியன் பிரதேசங்கள். அதாவது ஒன்று வந்து தலைநகர் பகுதி. அதில் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 2. ஸோ ஆர்டிகல் 2 என்ன சொல்லுது அப்படின்னா, புதிய மாநிலங்களை உருவாக்குதல் அல்லது அனுமதித்தல் அல்லது புதிய பகுதிகளை சேர்த்தல் பற்றி குறிப்பிடுகிறது. அதாவது இந்தியாவுக்கு வெளியில் ஒரு பகுதிக்கு வந்து மாநில அந்தஸ்தோ அல்லது யூனியன் பிரதேச அந்தஸ்தோ கொடுக்கறத பற்றி சொல்கிறது தான் வந்து ஆர்டிகல் 2. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றுவதன் மூலம் புதிய மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஆர்டிகல் 2. ஆர்டிகல் 3, அதாவது புதிய மாநிலங்களை வந்து உருவாக்குதல் மற்றும் சேர்த்தல், மாநிலத்தின் பெயர், பரப்பளவு மற்றும் எல்லைகளை மாற்றி அமைப்பது பற்றி இந்த ஆர்டிகல் 3 சொல்லுது. அதாவது இந்தியாவோட எல்லைக்கு உள்ளார இருக்கிற ஒரு மாநிலத்தோட எல்லையை வந்து அதிகரிக்கலாம், குறைக்கலாம், இல்லது அதோட பேரை வந்து மாற்றலாம். ஸோ இது எல்லாமே சொல்கிறத வந்து ஆர்டிகல் 3. அதாவது இந்தியாவுக்குள்ளே நடக்கிறத சொல்கிறத வந்து ஆர்டிகல் 3, இந்தியாவுக்கு வெளியில் நடக்கிறத வந்து ஆர்டிகல் 2 சொல்லுது. ஸோ இதையெல்லாம் வந்து மாற்றி அமைக்க அதிகாரம் பெற்ற அமைப்பு எதுனா பாராளுமன்றம். பாராளுமன்றத்துக்கு தான் வந்து இந்தியாவோட எல்லைகளை மாற்றி அமைக்கிற அதிகாரம் பெற்ற அமைப்பு எது அப்படின்னா பாராளுமன்றம் தான். பாராளுமன்றத்தை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாரதிய சம்சதான்னு சொல்கிறோம். மாநில எல்லைகள் தொடர்பான மசோதா பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்துவதற்கு முன் குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெறுதல் வேண்டும். ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, மத்திய அரசு வந்து ஒரு மாநிலத்தை பிரிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துருச்சுன்னா வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட தான் வந்து முன் ஒப்புதல் வாங்கணும். அதாவது ஒப்புதல்னால் பர்மிஷன் வாங்கணும், அப்ரூவல் கிடையாது. அப்ரூவல் வந்து 2 அவையிலையும் வந்து பில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் வந்து ஃபைனலாக கொடுக்கறது தான் வந்து அப்ரூவல். குடியரசுத் தலைவர் இம்மசோதாவை பரிந்துரை செய்வதற்கு முன் சம்பந்தப்பட்ட மாநில சட்டமன்றத்தினை கருத்தினை குறிப்பிட்ட காலத்துக்குள் பெற வேண்டும். இது வந்து என்ன சொல்லுதுன்னா,
அதாவது குடியரசுத் தலைவர்கிட்ட மத்திய அரசு வந்து ஒப்புதல் வாங்கிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாருன்னா, மாநிலங்கிட்ட போய் இந்த மாதிரி வந்து மத்திய அரசு உங்கள் மாநிலத்தை வந்து பிரிக்கிறதுக்கு என்கிட்ட ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி ஒரு சர்டன் பீரியட் கொடுத்து, அந்த பீரியடுக்குள்ளே வந்து நீங்கள் ஒப்பீனியன் கொடுங்க அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவர் வந்து மாநிலத்துக்கிட்ட கேட்பார். ஸோ அந்த சர்டன் பீரியட் என்னன்னா, அந்த பீரியடை பற்றி கான்ஸ்டியூஷனில் சொல்ல கிடையாது. அதாவது குடியரசுத் தலைவரை பார்த்து எத்தனை நாள் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்குள்ளே வந்து அந்த மாநிலங்களை வந்து ஒன்று ஒப்புதல் கொடுக்கலாம். அதாவது பிரிச்சுக்கங்க, எங்கள் மாநிலத்தை வந்து 2ஆக பிரிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை எங்கள் மாநிலத்தை வந்து பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொன்னாலும் மத்திய அரசு வந்து அது கேட்காது. காரணம் என்னென்னா, மாநிலங்களோட எல்லைகளை வந்து மாற்றி அமைக்க அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்குது. அப்புறம் எதுக்கு மாநிலத்துக்கிட்ட போய் ஒப்பீனியன் கேட்குறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்குறோம். அதைத்தான் வந்து ஆர்டிகல் வந்து 3 சொல்லுது. யூனியன் பிரதேசத்திற்கு பாராளுமன்றத்தின் ஒப்புதல் மட்டுமே போதுமானது. அதாவது யூனியன் பிரதேசத்துக்கு பார்த்திங்கன்னா பாராளுமன்றத்தோட ஒப்புதலே போதும். ஏன்னா யூனியன் பிரதேசம் பார்த்திங்கன்னா மத்திய அரசு கண்ட்ரோலில் தான் இருக்கும். அதனால் வந்து யூனியன் பிரதேசத்தில் போய் அங்கே கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆர்டிகல் 4 என்ன சொல்லுதுன்னா, ஆர்டிகல் 2 மற்றும் ஆர்டிகல் 3ஐ பாராளுமன்றமானது சாதாரண பெரும்பான்மை மூலம் திருத்தலாம். இதனால் வந்து அரசியலமைப்பின் 1வது மற்றும் 4வது அட்டவணைகள் திருத்தம் பெறும் என குறிப்பிடுகிறது. ஸோ ஆர்டிகல் 2 மற்றும் 3 வந்து எந்த பெரும்பான்மை மூலம் திருத்தலாம் அப்படின்னா சாதாரண பெரும்பான்மை, அதாவது சிம்பிள் மெஜாரிட்டி. அதாவது அன்னைக்கு அவையில் எத்தனை பேர் வந்து ப்ரெசென்ட் ஆகுறாங்களோ அதில் பார்த்தீங்கன்னா 50% + 1. ஸோ இதைத்தான் வந்து சிம்பிள் மெஜாரிட்டின்னு சொல்கிறோம். மாநிலங்களோட எல்லைகளை மாற்றி அமைக்கும் போது அட்டவணையில் பார்த்தீங்கன்னா 1வது அட்டவணை என்ன சொல்லுதுன்னா, அதாவது மாநிலங்களோட எல்லைகள் பரப்பளவு பெயர்கள் பற்றி சொல்கிறது அட்டவணை வந்து 1வது அட்டவணை. அடுத்து பார்த்திங்கன்னா 4வது அட்டவணை என்ன சொல்லுது அப்படின்னா, ராஜ்யசபாவோட இடஒதுக்கீடு. ஸோ இந்த மாநிலங்களோட எல்லைகள் பெயர்கள் பரப்பளவு இதெல்லாம் மாற்றும் போது ஸோ இதுலேயும் திருத்தம் வரும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிகல் தான் 4. அடுத்தது பார்த்திங்கன்னா பெருபாரி வெர்சஸ் இந்திய ஒன்றிய அரசு வழக்கு 1960. இயரை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க, ஏன்னா இயர் ரொம்ப முக்கியம் இதுக்கு. பெருபாரிங்கிறது பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளத்தில் இருக்கிற ஒரு கிராமம் தான் வந்து பெருபாரி. இது 1947 இந்திய பாகிஸ்தான் பிரிவினும் போது இந்த பெருபாரி கிராமத்தை வந்து ரெக்கார்டில் ஏற்றாமல் விட்டுருவாங்க. இதை வந்து பாகிஸ்தான் தன்னுடைய மேப்பில் கொண்டாந்துருவாங்க. இதனால் வந்து அப்போ வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஏற்படும். ஸோ அப்போதைய பிரதமராக இருந்தவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு பார்த்திங்கன்னா 1958 ஒரு அக்ரிமெண்ட் மூலமாக வந்து இந்த பெருபாரி கிராமத்தை வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்துருவார். இதனால் வந்து மேற்கு வங்காளத்தில் மிகப்பெரிய போராட்டம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் மேற்கு வங்காள அரசு வந்து உச்சநீதிமன்றத்தை நாடி கேஸ் ஃபைல் பண்ணிடுவாங்க. எதுக்கு அப்படின்னா, என்னை கேட்காம எப்படி பெருபாரி கிராமத்தை வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து உச்சநீதிமன்றம் வந்து இந்த கேஸை விசாரித்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பெருபாரி கிராமத்தை வந்து ஒரு ஆக்ட் மூலமாக வந்து இந்தியாவோட எந்த பகுதியும் வந்து குறைக்க முடியாது. நீங்கள் வந்து இந்தியாவோட பகுதியை கொடுக்கணும் அப்படின்னா சட்ட திருத்தம் கொண்டாந்து தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதன்படி தான் வந்து 1960 9வது சட்ட திருத்தத்தின்படி பெருபாரி கிராமம் வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்தது பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் எல்லை விவகாரம் 2015 100வது சட்ட திருத்தத்தின்படி இந்தியாவிலிருந்து 111 பகுதிகளை வந்து பங்களாதேஷ் நாட்டு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பங்களாதேஷ் நாட்டிலிருந்து 51 பகுதிகளை வந்து இந்தியா பெற்றிருக்குது. ஸோ இதோட இந்த டாபிக் முடிஞ்சதுங்க. அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மொழிவாரி மாநிலங்களை பற்றி பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.